மாண்புமிகு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, பிற்கால சோழர்களான ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அவர்களுடைய வாரிசுகளும் பிராமணர்களுக்கு சனாதன சங்கிகளுக்கு அடிமையாக இருந்தார்கள் என்பது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும், அவர்களின் மரபில் தோன்றிய வடுக தெலுங்கு பிராமணர்களான வடுக திராவிடர்களுக்கு இன்று நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது. பிராமணர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏனென்றால் பிராமணர்களும் திராவிடர்களும் ஒருவர்களே. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆரிய சனாதன புகுத்திய சமஸ்கிருத வழிபாட்டு முறைகளையும் வேத ஆகம சடங்கு முறைகளையும் இன்றும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பெருந்தெய்வ கோவில்களில் அதை பொன் முட்டை விடுகின்ற வாத்து மாறி பாதுகாப்பது இங்கு இருக்கும் திராவிட கட்சிகள்தான். ஏன் பார்ப்பனியத்துக்கு எதிரான திராவிட கட்சிகள் என்றால், இந்து சமய அறநிலைத்துறை என்று ஏன் வைக்க வேண்டும்? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வழிபாட்டு முறை சடங்கு முறை எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் இந்து சமய அறநிலைத்துறை என்று வைக்க வேண்டும்? தமிழர் சமய அறநிலைத்துறை என்று வைக்க வேண்டியதானே? அப்படி வைத்தால் என்ன திராவிடர்களுடைய குடி மூழ்கி விடுமா? அன்று ராஜராஜ சோழன் பார்ப்பனியத்திற்கு அடிமையாக இருந்தான். இன்று தொல் திருமாவளவனாகிய நீங்களும் உங்களது ஆதரவாளர்களும் வடுக திராவிட ஆரியர்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். இதுதான் நிதர்சன உண்மை. உங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக அரசிடம் மதுவை ஒழித்துவிட்டு ராஜராஜ சோழனை பற்றி பேசுங்கள், தமிழர்களை பற்றி பேசுங்கள். கேட்டுங்களா? நீங்க தான் சாதியே இல்லைங்கிறீங்களே, நீங்க தான் மதமே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் என்ன மயிருக்கு ராஜராஜ சோழன்? தமிழர்கள் அடிமையாக இருந்தார்கள். நீங்கள் தான் பௌத்தர்களாச்சு, நீங்க தான் தலித்துகளாச்சு, நீங்க தான் ஆதி திராவிடர்களாச்சு. ஏன் தமிழர்கள் மீது அக்கறை? அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தமிழர்களை சோழ மண்டலத்தில் மட்டும் சுருக்காதீர்கள். நாங்கள் பாண்டியர்கள், நாங்கள் பாண்டிய தமிழர்கள். பாண்டியர்கள் பிற்காலம் கடைசி காலகட்டம் வரை பார்ப்பனியத்திற்கு அஞ்சவில்லை, பார்ப்பனியத்திற்கு அடிபணியவில்லை. இன்றும் பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே கூட்டம் அப்படின்னா அது எங்களோட தமிழ் கூட்டங்கள் தான். ரைட்டுங்களா? சும்மா 6 எம்எல்ஏ சீட்டுக்கும் 600 கோடி ரூபாய்க்கும் அரசியல் செய்யும் நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட அப்படின்று நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்ற என் தமிழர் குடிகளை ஏன் வாங்கிய 6 சீட்டுகளில் 2 பொது தொகுதியில் ஒரு ஆதி பறையரை, ஒரு ஆதி தமிழ் குடிமகனை நிற்க வைக்க உங்களுக்கு துணிச்சலும் இல்லை, திராணியும் இல்லை. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய நீச்சி. நீங்கள் தான் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறீர்கள். அவன் அந்த இடத்தில் தான் அவன் நிற்கணும். ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்ன மாதிரி பறையம் பௌத்ததுக்கு ஆசைப்படலாமா என்ற கூற்றுக்கு வலிமை சேர்ப்பதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ரைட்டுங்களா? நீங்க நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அந்த 2 பொது தொகுதியில் 2 பறையர்களை நிப்பாட்டியிருக்கணும், இல்லையென்றால் 2 தேவேந்திர குல வேளாளர்களை நிப்பாட்டியிருக்க வேண்டும், இல்லாத 2 அருந்தியர்களை நிப்பாட்டியிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. சனாதன தர்மத்தின்படியே நீங்க செயல்பட்டீர்கள். சரிங்களா? ஸோ கடுமையான எதிர்வாதங்களை இன்னும் வருங்காலங்களில் முன்வைக்க வேண்டிய நிலை உருவாகும். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, முதலில் மதுவை ஒழித்துவிட்டு தமிழர்களை பற்றி பேசுங்கள். ரைட்டுங்களா? தீய சக்தியோட கூட்டு வச்சுட்டு இங்க தமிழர்களை அவமானப்படுத்த வேண்டும், தமிழர்களுடைய தொல்குடிகளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, தமிழர் தேசியத்துக்கு எதிரானது. ரைட்டுங்களா? இப்பவும் சொல்றோம், தமிழர் தேசியம் என்பது ஆரிய சனாதன இந்துத்துவத்துக்கும் வடுக தெலுங்கு திராவிடத்திற்கும் எதிரானது எதிரானது எதிரானது. வாழ்க தமிழ், நாம் தமிழர்.